முக்கியமான ஒரு விஷயம் சொன்னேன். எங்கள் தயாரிப்பாளர் வந்து எல்லாரும் சொன்னாங்க, அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி அதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அவருடைய அந்த இறை நம்பிக்கை இருக்குது. அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இந்த படத்தை கேட்டும்போது ஸ்க்ரீன் ப்ளே கேட்டேன். ஸ்க்ரீன் ப்ளே கேட்டு அவர் சொன்னார் என்கிட்ட, அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டட் ஸ்க்ரீன் ப்ளே. அதை பண்ணுறது ரொம்ப கஷ்டம். நான் அவர்கிட்ட கேட்ட உடனே, எப்படி சார் அந்த படத்தை ஒத்துக்கிட்டீங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்குன்னு கேட்டேன். அது ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார். நம்ம ஒரு தேசத்தில் தான் ஏறும் தெய்வம் எருதும் தெய்வம், இந்த மாதிரி வடமஞ்ச விரட்டை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி ஒரு வெப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது சார், அதனால தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னாரு. அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை. விருந்தோம்பலுக்கு வந்து ஒருத்தரை பற்றி சொல்லணுன்னா அது ராஜசேகர் சாராக தான் இருக்கும், அவங்க டீமாக இருக்கட்டும். அதில் நம்ம பாலமுருகன் அவர் ஒரு முக்கியமான ரோல் அதில் ரொம்ப பிரமாதமாக பண்ணார். விமல் சாரோட ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன் நான். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ஓம் காளி ஜெய் காளின்னு ஒரு வெப் சீரிஸ் இருந்தது, அதிலே நான் பண்ணியிருக்க வேண்டியது. ஃபார் சம் ரீசன் என்னால் அது அப்போ பண்ண முடியாமல் போச்சு. அதுக்கான வாய்ப்பை எனக்கு கேந்திரன் ஏற்படுத்தி கொடுத்தாரு. சார் ரொம்ப அருமையாக ஆக்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்க சார். அதில் என்னென்னா, அவர்கிட்ட ஒரு யதார்த்தம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த படத்துக்கு வந்து பெரிய ப்ளஸ்ஸாக அவர் வந்து பண்ணியிருக்காரு. சொல்லாமல் தெரியல, கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். அதை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருந்தீங்க சார். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதில் வந்து ஹீரோயிசமும் தெரியணும், அதே நேரத்தில் அது தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணி ஒன்று பண்ணணும்னு ஒன்று பண்ணியிருந்தார். ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தார். அதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் முருகன் வந்து எனக்கு ரொம்ப நாளாக தெரியும். முருகன் சாரை தபக்னு ஒரு ஹிந்தி படம், அது நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணேன், அவர் வந்து அதுக்கு அந்த ஆக்ஷன் கொரியோகிராஃபி பண்ணார், அப்படி தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே வந்து எப்படி இருக்குன்னா, களைச்சி போட்ட சீட்டு கட்டு மாதிரி இருக்கும். என்ன கார்டு வரப்போகுதுன்னே தெரியாது. அப்படி ஒரு சுச்சுவேஷனில் அந்த படத்தை எடுக்கிறதுக்கு வந்து பிரசன்னப்பட்ட கஷ்டம் எனக்கு தெரியும். அன்றைக்கி லைட்லாம் வேறு ஹெல்ப் பண்ணல அவருக்கு, வெதர் அதில் இருந்த கஷ்டம். அதை எடிட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவர் ரொம்ப அருமையாக எடிட் பண்ணியிருந்தீங்க சார், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் உங்கள் கொரியோகிராஃபியும் பிரமாதமாக இருந்தது மாஸ்டர். அதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தை வந்து நார்மலாக பார்த்துட்டு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, அதுக்கு இமான் சார் கொடுத்த உயிர் இருக்குல்ல, அது வந்து எக்ஸ்ட்ரானரி. இந்த படத்தை மியூட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஒரு பெரிய இது இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஆனால் அதுக்கு ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு ஷாட்டுக்கும் தன் இசையால் அந்த அர்த்தம் கொடுத்தாரு. எனக்கு இதுக்கு முன்னாடி இமான் சார் படத்தில் ஒரு படம் நடிச்சிட்டேன் சார், நம்ம வீட்டு பிள்ளை நடிச்சிட்டேன் சார். இப்போ இந்த படம் இன்னும் ஒரு படங்கள் நான் கூட பண்ணணும் சார். தேங்க்யூ சார். அந்த அருமையான ஒரு இசை. அந்த கேந்திரன் அவரை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப யதார்த்தமான ஒரு மனிதர். கதை சொல்லும்போதே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸ்க்ரீன் ப்ளே இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு நான் கேட்டு வந்தேன். நீங்கள் சொந்த பண்ணிடுவீங்களான்னு கேட்டேன். அதை தான் சொன்னார், நான் சொந்த பண்ணிடுவீங்களா அப்படின்னா அப்படி பேசும்போது அது அந்த மாதிரி. அப்புறம் எங்கள் ஜெகன் மாமா, இந்த படத்தை நான் பண்ணுறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான ஒரு காரணம். அந்த கதை கேளுங்க மாமா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னது. அது அப்புறம் எங்கூட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணது எங்கள் இயக்குனர் மூர்த்தி அவர்கள். ரொம்ப அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் அவர் பண்ணியிருக்காரு. அப்புறம் தீபா மேம் அண்ட் மாமா சக்தி சரவணன் அண்ட் பாலசரவணன், இவங்களுக்குள்ள ஒரு ட்ராக் இருக்குது இந்த படத்தில். சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அதுவும் தீபா மேம் ஆரம்பிப்பாங்க, யோ மனுஷனா நீயே ஆரம்பிப்பாங்க. பிரமாதமாக இருக்கும் அது. மற்ற கூட நடித்த எல்லோரும் அதோட இல்லை, எங்கள் கூட நடித்த லேடி ஆர்டிஸ்ட் சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் எல்லோரும் இங்கே இருக்காங்க. கொஞ்சம் தயவு செஞ்சு மேடைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களை ப்ரெஸ் அதோட பார்க்கட்டும். ஏன்னா ரொம்ப அருமையாக பர்ஃபார்ம் பண்ணி ப்ளீஸ் கம் அப். இவங்க ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து எத்தனை ஃபோட்டோஸ் காட்டினாலும், எவ்வளோ பெரிய ஹீரோயின்ஸை காட்டினாலும், அவர் எனக்காக இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அதே மாதிரி விமல் சாரும் அவரும் இவ்வளோ பெரிய ஹீரோவாக இருக்கும் போது எனக்கு இன்னும் பெரிய ஹீரோயின் வேணும்னு எதுவும் கேட்காம புதுசாக வர எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் அவர் சொல்கிற மாதிரி பெரிய ஹீரோஸ் கூடலாம் பண்ணும்போது ஒரு பயம் இருக்கும்ல, எப்படி என்ன ட்ரீட் பண்ணுவாங்கன்ற பயம் இருக்கும் போது அவர் என்ன ஸ்பாட்டில் கலாச்சிக்கிட்டே இருப்பார். எல்லா சீன் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட பண்ணுற மாதிரி செம்ம ஜாலியாக இருக்கும். தேங்க்யூ சார். அண்ட் இமான் சார் நான் சின்ன வயசில் சன் டிவியில் போகும்போது நான் பார்த்து வளர்ந்த சாங்ஸ் எல்லாம், நான் ஸ்கூல் கிளம்பும் போது கேட்ட சாங்ஸில் பார்த்த ஹீரோயின் மாதிரி இப்போ நான் தெரிஞ்சேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆசை கலவாணி சாங் வந்து நான் சின்ன வயசில் பார்த்து சன் டிவியில் பார்த்த ஒரு ஹீரோயின்ஸ் மாதிரி இப்போ நான் இருக்கும் போது அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு தனி சோலோ சாங் கொடுத்ததுக்கு அது சிமை மேம் பாடியிருக்காங்க. ரொம்ப வருஷம் கழித்து ஒரு ஹீரோயினுக்கு ஒரு சோலோ சாங் வருது. ஸோ அந்த சாங் எனக்கு கொடுத்ததுக்கு இமான் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் கேமராமேன் சார், எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இது இருக்கும், நம்ம எப்படி காட்டுவாங்க, நம்மளுக்கு என்ன மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் கொடுப்பாங்க, நல்ல கலர்ஸில் கொடுப்பாங்களா அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். என்னை எந்த இடத்துலையுமே டிசப்பாயிண்ட் பண்ணாமல் எல்லா ட்ரெஸ்ஸுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. என்னை அழகாக காட்டின கேமராமேன் சார் ரொம்ப தேங்க்யூ. அண்ட் டோர்த்தி, நானும் டோர்த்தியும் கொஞ்சம் நிறைய பேசிப்போம். ஐயோ எனக்கு காஸ்டியூம்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படி இருக்குன்னா, மேம் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க, இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப கம்ஃபர்ட்டாக வச்சுக்கிட்டீங்க. தேங்க்யூ டோர்த்தி. அண்ட் எடிட்டர் சார், நான் இப்போ தான் காலையில் தான் படம் பார்த்துட்டு வந்தேன்.
லைக் வேற லெவலில் இருந்துச்சு உங்கள் எடிட்லாம். மாடோட பில்டப்லாம் அது பார்த்தோன்னே கத்தணும் அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. தேங்க்யூ சார், ரொம்ப அழகாக எடிட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் ஜெகன் சார் கூட எனக்கு தெரியவே தெரியாது இந்த படத்தில் ஜெகன் சார் இருக்காருன்னு. நட்டி சார் கூட தான் ஜெகன் சார் வருவார். நட்டி சார் எனக்கு பெருசாக காம்பினேஷன் இல்லை, ஸோ நாங்கள் மீட் பண்ணல. ஜெகன் சார் கூட இன்னொரு படம் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். அண்ட் நட்டி சாரை நான் மீட் பண்ணவே இல்லை இந்த படம் ஃபுல்லாக. அது எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு, எனக்கு பண்ணணும். அவருக்கு ஷூட் இருக்கும்போது எனக்கு இல்லை, எனக்கு இருக்கும்போது அவருக்கு இல்லாத மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்றைக்கி தான் ஃபைனலி மீட் பண்ண. உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபைட் மாஸ்டர், எங்களுக்கு ஒரு இன்டர்வல் போர்ஷனில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கும். ஃபைட் சீக்வன்ஸில் ஹீரோன்னு கொஞ்சம் கம்மியாக தானே யூஸ் பண்ணுவாங்க, பட் சார் என்னை ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸில். தேங்க்யூ சார். அண்ட் டேரக்டர் சொன்ன மாதிரி நான் ஒரு ஃபோட்டோவில் பார்த்த இன்னொரு ரீசனும் எங்களோட ஆர்ட் டைரக்டரும் அதே ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் நான் வந்து இன்னொரு ரீசனும் ஆர்ட் டைரக்டர் இருந்தால் அவரும் அந்த பொண்ணு நல்லா பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்ன ஒரு வார்த்தை எங்கள் டேரக்டருக்கு அது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்துச்சுன்னு சொன்னார் என்ன எடுக்கிறதுக்கு. ஸோ தேங்க்யூ சார். தீபாக்கு கூட இது நான் செகண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறேன். தீபாக்கு கூட இருந்தாலே செம்ம ஜாலியாக இருக்கும். அவங்க பேசுகிறதே ரொம்ப அழகாக இருக்கும், கேட்டுக்கிட்டே இருக்கலான்ற போல இருக்கும். தேங்க்யூக்கா. அண்ட் பாண்டிமுனி சாங் கொரியோ பண்ண மாஸ்டர், அந்த ஷூட் இருக்கும்போது நான் இல்லை, நான் இப்போ பார்க்கும்போது பாண்டிமுனி சாங் அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக கொரியோ பண்ணியிருந்தீங்க சார். தேங்க்யூ.